उत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिव गाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ நம்ம பஞ்சம சர்க்கத்தில் இருக்கோம். போன கிளாஸ்ல ததா சமக்ஷம் தகதா மனோபவம் பினாகினா பக்ன மனோரதா சதி நினிந்த ரூபம் ஹிருதயேன பார்வதி பிரியேஷு சௌபாகிய பலாஹி சாருதா. ஸோ வந்து தான் கண்ணு எதிர்க்க மன்மதன் எரிஞ்சு போனதை பார்த்த அந்த பார்வதியானவள் பக்ன மனோரதா, ஈஸ்வரனை அடையணும், அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாகணும்னு இருந்த ஒரு மனோரதமானது பக்னமாயிடுத்து, அப்படியே உடைஞ்சு விடுத்து. அதனால ஹிருதயேன ரூபம் பார்வதி நினிந்த தன்னுடைய ஆகாரத்தை அழக வந்து தன்னுடைய மனசனால அப்படியே திட்டின்னு இருந்தா. ஏன் அப்படின்னா, சாருதா அப்படிங்கிறது பிரியேஷு சௌபாகிய பலாகி சாருதா. ஒரு பிரியனால விரும்பப்படுகிற ஒரு அழகை தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சௌபாகிய பலம்னு கூறப்படுறது. அதனால தன்னுடைய மனசுனால அவ நினிந்த அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஏஷசா கர்த்தும் அவந்திய காமதாம் சமாதிமாஸ்தாய தபோபிராத்மனः அவாப்யதே தத் கதம் அந்யதா துவயம் ததாவிதம் பிரேம பதிஷ்ட தாதிருஷः. ஸோ வந்து இந்த அவந்திய காமதாம்ங்கிற இடத்துல அவந்திய ரூபதாம்னு இன்னொரு பாட்டமும் இருக்கு. ஸோ சா இயேஷ, அவ இயேஷங்கிறது உங்களுக்கு வந்து இச்சதி ஸ்ம, ஐச்சத்துன்னு அர்த்தம். ஸோ அவள் விரும்பினாள் என்ன அப்படின்னா, அவந்திய காமதாம் கர்த்தும் அப்படின்னா, வந்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒண்ணுமே விளங்காததுக்கு வந்தியம்னு சொல்லுவா. சோ இங்க வந்து வந்தியங்கிறது பேரன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்தியங்கிற ஒரு பிரயோகம் இருக்கு. அவந்திய காமதாம்னு சொல்லும் பொழுது ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சபலமான, அவந்தியம்னா இங்க சபலம்னு எடுத்துக்கோங்க, சபலமான ஒரு காமதாம், ஒரு காமஸ்ய பாவக காமதா, அந்த காமதாம், அந்த அதோட சமாதிம் ஆஸ்தாய தபோபிஹி ஆத்மனக, ஒரு ஒரு சமாதி, சமாதி நிலை அப்படின்னா ஒரு தபஸ் பண்ணணும்னு சமாதி ஆஸ்தாய, அவ வந்து அந்த சமாதி அப்படின்னா ஏகாகிரதாம், அந்த ஏகாகிர சித்தாம் ஆஸ்தாய அதை அவலம்பிய, அதை பிடிச்சுண்டு தபோபிஹி தபஸுனால ஆத்மனக அவந்திய ரூபதாம் கர்த்தும் இயேஷ, தன்னுடைய ஒரு அவந்திய ரூபதாம் அப்படின்னா சபலமான ஒரு ரூபதாம், அழகான ஒரு ரூபதாம் அப்படின்னா பின்ன அழகில்லையா அப்படின்னா, நினிந்த ரூபம் ஹிருதயேன பார்வதி பிரியேஷ சௌபாகிய பலாகி சாருதான்னு போன கிளாஸ் போன ஸ்லோகத்துல சொன்னாரோனோ. ஸோ அதுல இருந்தே என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துருத்து. ஸோ அதனால அவந்திய காமதாம், அது வந்து தபோபிகி ஆத்மனக அவந்திய காமதாம் கர்த்தும் ஏஷ. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்யதா அப்படி பண்ணல அப்படின்னா, ததாவிதம் பிரேம தாதிருஷः பதிஷ்ச தது துவயம் கதம் வா அவாப்பியதே. இந்த மாதிரி வந்து ஒரு தபஸுனால அவ வந்து அதை அடையணும்னு விரும்பல அப்படின்னா, ரெண்டு வந்து கதம் அவாப்பியதே, அந்யதா தத்து கதம் அவாப்பியதே, எது அப்படின்னா துவயம், என்ன அப்படின்னா ததாவிதம் பிரேம, அப்படிப்பட்ட ஒரு பிரேம பாவத்தோட பத்னிக்கு ஷரீரார்த்தத்தை ஷேர் பண்ணிக்க போறார் அவர், அப்படிப்பட்ட ஒத்தரையும். அதுக்கப்புறம் பதிஷ்ட தாதிருஷா அப்படின்னா அனன்யபாஜம் பதிமாப்னுஹி அப்படின்னுட்டு நாரதர் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல ஆசீர்வாதம் பண்றார். வேற எந்த ஸ்திரீயையும் விரும்பாத ஒரு ஒரு பதியை வந்து நீ அடைவாயாக, புரியுறதா? அப்படி அடையணும் அப்படின்னா இந்த தபஸனுடைய அபாவே ஸ்வசரீரார்த்த பிரதக பத்யுஹு ஸ்னேக, அதனாலேயே என்ன அப்படின்னா அனன்ய நாரீக நாரி பாக் பதி, இது ரெண்டுமே துவயமபி ந கதம் லப்யதே. அதனால எப்படியான தபஸுங்கிற ஒண்ணுத்த வந்து இது பண்ணிண்டு நான் வந்து என்னுடைய அவந்திய காமதாம் கர்த்தும் சா ஏஷ. சரியா இருக்கா? ஆ? இப்போ வியாக்கியானம் போலாம். அத லோகோத் लोकोत्तीर्णयोः नायकयोः तथाविधमेव प्रयोज्य उपावर्तन विधिम् अवतारयति. அதாவது லோகோத்தீர்ணயோகோ நாயகயோகோ அப்படின்னு சொல்லும்போது நாயிகாச்ச நாயகச்ச நாயக நாயிக நாயிகாங்கிறது இங்க நாயகயோகோங்கிற த்விவச்சனத்துல சொல்லியிருக்கா. லோகோத்தீர்ணயோகோ நாயகயோகோ, அதாவது சாதாரணமா லோகத்துல இருக்கிற அந்த நாயக நாயிகா இல்ல, இவா வந்து அதை விட ரொம்ப வந்து ஒரு வசத்தியான ஒரு நாயக நாயிகா இந்த ஈஸ்வரனும் பார்வதியும். அவளுக்கு
ததாவிதமேவ பிரயோஜ்ய உபாவர்த்தன விதிம் அவதாரயதி. அதாவது இந்த உபாவர்த்தனம் அப்படின்னா அப்ரோச் பண்றா இல்லையா, ஒரு நாயகன் நாயிகாவை அப்ரோச் பண்றது, நாயிகா நாயகனை அப்ரோச் பண்றதுக்கு உபாவர்த்தனம்னு பேரு. சோ அந்த பிரயோஜ்ய உபாவர்த்தனம் விதிம் அவதாரயதி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரயோஜ்யம் அப்படிங்கிறது இங்க உபயோகம்ங்கிற அர்த்தம். சோ அந்த அதுக்கு என்ன ஒரு விதி அப்படின்னா, சாதாரணமா லௌகிகமா இருக்கிறவாளுக்கு ஒரு பூச்செண்டு கொடுத்து எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பூச்செண்டுக்கே விழறவா இருக்கா. அதுக்கும் விழாதவா ஒரு மோதிரத்தை கொடுத்து பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. பட் இவ அந்த மாதிரி ஒரு நாயக நாயிகா இல்ல. லோகோத்தீர்ணையோகோ நாயகையோகோ ததாவிதமேவ பிரயோஜ்ய உபாவர்த்தன விதியும் அவதாரயதி. சோ அவளை வந்து இப்போ வந்து சாக்ஷாத் பரமேஸ்வரனை வந்து பார்வதி அடையணும் அப்படின்னா, பார்வதியும் எந்த விதத்துல பரமேஸ்வரனோட குறைஞ்சவ இல்ல. இவளும் வந்து அந்த பிரம்மவாதினி டைப் ஆஃப் ஸ்திரீ. அண்ட் அவரை வந்து சாக்ஷாத் ஈஸ்வரக அவரை அடையணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடுங்கிறது, இந்த மன்மதனுடைய அம்புங்கிறது சரி வரல ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவன் வந்து ஏதோ பூஜா விதியெல்லாம் பண்ணி அவருடைய சாநித்தியத்துல இருந்துண்டு அவரை வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அதுவும் அந்த மாதிரி ஒரு சாதாரண அப்ரோச்சிங் அப்படிங்கிறது இதுக்கு ஒத்து வராததுனால லோகோத்தீர்ணையோகோ நாயகையோகோ ததாவிதமேவ பிரயோஜ்ய உபாவர்த்தனம் விதிம் அவதாரயதி. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் விதமாக தான் அவரை அப்ரோச் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா தபஸ். நான் தபஸுனால உலகத்துல அடைய முடியாததே கிடையாது. ஜபாத் சித்திஹி தபாத் சித்திஹி இல்லையா. ஸோ சா சமாதிம் ஆஸ்தாய தபோபிஹி ஆத்மனः அவந்தியகாமதாம் கர்த்தும் இயேஷ. இதுதான் இங்க அன்வயம். யா பக்ன மனோரதா சா பார்வதி சமாதிம் பக்ன மனோரத பிரதி பிரதிசந்தானம் ஆஸ்தாய அவலம்பிய. ஸோ வந்து என்ன அப்படின்னா, யா யானா யா பக்ன மனோரதா, யாருக்கு வந்து மனோரதமானது பக்னஹ மனோரதः அம், எஸ்யை சஹா எஸ்யை சா சரியா, யாருக்கோ அவள், யாருக்கு வந்து இந்த மனோரதமானது பக்னமாச்சோ அப்படிப்பட்ட சா பார்வதி சமாதிம் பக்ன பக்ன மனோரத பிரதிசந்தானம் அவஸ்தாய. சமாதிங்கிறது ஏகாகிர சித்தம். அந்த அந்த சமாதியை என்ன அப்படின்னா, அந்த சமாதிங்கிறது எதுக்கு வந்து ஒரு ரிசால்வா இருக்க போறது அப்படின்னா, பக்ன மனோரத பிரதிசந்தானம், அந்த போக்கடிக்கப்பட்ட மனோரதங்களுக்கு ஒரு பிரதிசந்தானம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் போல இருக்கின்ற சொல்யூஷனை ஆஸ்தாய அவலம்பிய பிடித்துக்கொண்டு சமாதிம் ஆஸ்தாய. அந்த சமாதிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, யாருடைய ஒரு டிசையருங்கிறது போக்கடிக்கப்பட்டதோ அந்த டிசையருக்கு திருப்பியும் ஒரு ஒரு புத்துணர்வு கொடுக்கணும், திருப்பியும் நான் அந்த ஆசையை கொண்டு வரணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சமாதிம் ஆஸ்தாய அந்த ஏகாகிர சித்தத்தை அவலம்பிய என்ன அப்படின்னா பக்ன மனோரத்தானாம் பிரவிற்த்தி அனுபவத்தேகே இத்தம் உக்தம். ஸோ வந்து பக்ன மனோரதங்கள் அப்படின்னா யாருனுடைய ஒரு மனோரதம்ங்கிறது பக்னம் ஆயிடுத்தோ அவைகளுக்கு திருப்பியும் பிரவர்த்திக்கிறதுக்கு அனுபபத்தி அப்படிங்கிறது நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். அதனால என்ன பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஆனா என் கண்ணை எதிர்க்க இந்த மன்மதனை எரிச்சதுனால அந்த மனோரதங்கள் நஷ்டமா போயிடுது. ஸோ அந்த அதாவது ஒரு ரூட்ல போறோம், போயிட்டே இருக்கோம். இப்போ படிக்கிறதுக்கே நம்ம ஒரு ஒரு பேட்டர்னை சூஸ் பண்றோம், போயிட்டே இருக்கோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. சரியா, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு உடனே நம்ம அடுத்த பேட்டர்னை சூஸ் பண்றோம் இல்லையா, அடுத்த வழியை போறோம். நாட் ஒன்லி படிக்கிறது, எல்லாத்துலயுமே ஒரு ரோட்ல போறோம், இந்த ரோட்ல போயிட்டே இருக்கோம், இன்னும் ரீச் ஆகிற மாதிரி இல்லையா டெஸ்டினேஷன், வி சூஸ் சம் அதர் பாத். அதே மாதிரி பக்ன மனோரதானாம், யாருக்கு வந்து டிசையருங்கிறது அந்த ஆசைங்கிறது பக்ரம் ஆயிடுத்தோ அதுக்கு வந்து பிரவൃத்திங்கிறது அனுபவத்தேகே அப்படின்னா அதுக்கு வந்து திருப்பியும் பிரவൃத்தி அதே வழியில பிரவൃத்திங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. அதனால என்ன பண்றா அப்படின்னா, சமாதி ஏகாகிர சித்தத்தோட இருந்துண்டு அவரை இனிமே வந்து தபஸுனால சாதிக்கலாங்கிற ஒரு புத்தி அவளுக்கு வருது. புரியுறதா. தபோபிஹி இது பகுவச்சனேன பக்ஷமானானாம் பகுவிதானாம் தபசாம் உபாதானம். சோ வந்து தபசா அப்படின்னு போட்டிருக்கலாம். ஏன் தபோபிஹி அப்படின்னு போட்டாருன்னா, பகுவச்சனேன அந்த பகுவச்சன பதத்தினால பக்ஷமானானாம் பகுவிதானாம் தபசாம் உபாதானம். அவ வந்து ஒரு விதமா தபஸ் பண்ண போறது இல்ல, பலவிதமா பண்ண போறா. சாகாரம் சாப்பிடாம இருக்க போறா, அக்னியில் நிக்க போறா, ஜலத்துல நிக்க போறா, இந்த மாதிரி பலவிதமான தபசுக்கள்ல ஈடுபடுத்திக்க போறா. அதனால தபோபிகி அப்படின்னு பகுவச்சனம். அதனால என்ன அப்படின்னா பக்ஷமானானாம் பகுவிதானாம் தபசாம் உபாதானம்.
மனோரத பிராப்தி பர்யந்தைஹி இத்தியர்த்தः. எப்படிப்பட்ட ஒரு தபோபிகி அப்படின்னா, அவளுடைய மனோரதஸ்ய பிராப்தி பர்யந்தம், அவளுடைய டிசையர் வந்து எந்த பாயிண்ட்ல அச்சீவ் ஆகுதோ அது வரைக்கும் தபஸ் பண்ண போறான். புரியுறதா? சோ அத்தியந்த துராபே அர்த்தே தபசாமேவ சாதனத்துவம் உக்தம் மனுனா. அத்தியந்த துராபே அர்த்தே, ரொம்பவும் அடைய முடியாத ஒரு விஷயமானது விஷயத்தில் தபசாமேவ சாதனத்துவம், தபசு தான் அதுக்கு சாதனம்னா டூலு. அதுதான் ஒரு டூலாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா உடனே நம்ம பூஜை தான் நமக்கு அப், சரணாகதி எதுனா பூஜை தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அத்தியந்த துராபே அர்த்தே அபி தபசாமேவ சாதனத்துவம், எது மூலமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா தபஸ் மூலமா தான். மனோரத பிராப்தி பர்யந்தைஹி இத்யர்த்தः அத்தியந்த துராபே அர்த்தே தபசாமேவ சாதனத்துவம் உக்தம் மனுனா. எது துஷ்கரம் எது துராபம் எது துர்கம் எச்ச துஸ்தரம் தத் சர்வம் தபசா பிராப்யம் தபோஹி துரதிக்ரமம். புரியுதா? எது துஷ்கரம், சரியா? எது வந்து துக்கேன கர்த்தும் சக்கியம் துஷ்கரம், எது துராபம் டிஃபிகல்ட் டு அட்டைன், எது துர்கம் துக்கேன கந்தும் சக்கியம் டிஃபிகல்ட் டு கிராஸ், அதே மாதிரி துஸ்தரம் அதுவும் டிஃபிகல்ட் டு கிராஸ் தான். தத் சர்வம் அது எல்லாமே தபசா பிராப்யம் தபசுனால அடையக்கூடியது, பிராப்தும் யோகியம். தபோஹி துரதிக்கிரமம், தபஸுங்கிறது தாண்ட முடியாத ஒன்று. புரியுறதா? சோ அத்திர ஆத்மசப்தஸ்ய அர்த்த பிரகரணாபியாம் சித்தத்வே அபி ஆத்மனः நித்யத்வாத் तपोभिः शरीरं परित्यज्य जन्मान्तरेषु अपि स्वमनीषितं साधयिष्यामि एव इति स्थिरनिश्चयत्वं प्रतिपादयितुम् उपादानम्. सो अत्र शब्दस्य अर्थप्रकरणाभ्यां सिद्धत्वे अपि. ஸோ வந்து என்ன அப்படின்னா, சி ஆத்மா ஆத்மா அப்படின்னு ஏன் வந்து அந்த பதத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா, தபோபிஹி ஆத்மனக சமாதிம் ஆஸ்தாய, தபஸ்னால ஆத்மனக அவந்திய காமதாம் கர்த்தும் இயேஷ அப்படின்னு ஆத்மாங்கிற பதத்தை ஏன் போட்டிருக்கார் அப்படின்னா, ஆத்மாங்கிறது நித்தியத்வாது. தபஸ் பண்ணும்போது சரீர தியாகம்ங்கிறது ஆகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தபஸ் பண்ணி இழைச்சு போய் சாப்பிடாமையே அந்த சரீரத்துக்கு ஒரு பங்கம் வந்து அவ சரீரத்தை விடலாம். சரீரம் பரித்தியஜ்ய ஜன்மாந்தரேஷு அப்பி, அப்படி இன்கேஸ் சரீரம் போயிடுத்துனா கூட இந்த ஜென்மால ஈஸ்வரனை அச்சீவ் பண்ண அட்டைன் பண்ணாம அடுத்த ஜென்மாலையும், ஏன்னா அந்த ஆத்மாங்கிறது நித்தியம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இதே ஆத்மாங்கிறது தான் வரப்போறது. இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த சரீரத்துக்கு தான் அழிவே தவிர ஆத்மாக்கு அழிவில்லை. அதனால தபோபிஹி சரீரம் பரித்தியஜ்ய, தபஸுனால சரீரத்தை விட்டுட்டு ஜன்மாந்தரேஷு அப்படி, இந்த அஸ்மின் ஜென்மனி இல்ல இன்னொரு ஜென்மால கூட ஸ்வமனீஷிதம் சாதயிஷ்யாமி ஏவ இது ஸ்திர நிச்சயத்துவம் பிரதிபாதயித்தும் உபாதானம். ஏன் வந்து ஆத்மா அப்படிங்கிற சப்தம் இங்க எடுத்துட்டு இருக்காங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கார். ஆத்மனக தபோபிகி, தபோபிகி ஆத்மனக, இந்த ஆத்மாவனுடைய அப்லிஃப்ட்மெண்ட் வெறும் சரீர சௌந்தர்யம் மாத்திரம் கிடையாது. இந்த ஆத்மாக்கு வந்து ஒரு ஒரு மேன்மையை படுத்தி கொண்டேன் அப்படின்னா, அது இந்த ஜென்மத்துல இந்த சரீர தியாகம் ஆனா கூட ஜன்மாந்தரே இந்த ஆத்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருந்ததுனால அடுத்த ஜென்மத்துல நான் இதை அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திர நிச்சயத்துவம், ஒரு 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 ஸ்திரத்தா இருக்கும் அப்படிங்கிறத பிரதிபாதயித்தும் இந்த ஆத்மா அப்படிங்கிற சப்தமானது உபாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்கு வந்து இஸ் கிவிங் அ கொட்டேஷன் ஃப்ரம் பாகவதம். யதோக்தம் பாகவதே விரதகிருஷானு சதஜன்மபிஹி சியாத் இதி. அதாவது இந்த அந்த ருக்மிணி சந்தேஷம் இருக்கு இல்லையா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே, அந்த அதுல கீழே வர ஸ்லோகம் இது. यस्याङ्घ्रि पङ्कजरजस्नपनं महान्तो वाञ्छन्ति उमापतिः इव उमापतिरिव आत्मतमो तमोपहत्यै यो हि अम्बुजाक्ष न लभेय भवत्प्रसादं जह्याम् असून् व्रतकृशान् சதஜன்மபிஹி சியாத். அதாவது எஸ்ய அங்கிரி பங்கஜ ரஜஸ்நபனம் மகாந்தக வாஞ்சந்தி, மகாந்தக பெரியவாள்லாம் கூட எஸ்ய யாருனுடைய அங்கிரி பங்கஜம் அப்படிங்கிறது தாமரை போன்ற இருக்கின்ற அந்த கால்களினுடைய ரஜகங்கிறது தூசி, அதுல ஸ்நானம் பண்ணணும்னு மகாந்தக வாஞ்சந்தி. யார் மகாந்தாக அப்படின்னா உமாபதிரிவ ஆத்மதமோ அபகத்தியை. ஸோ அந்த தன்னுடைய வந்து ஒரு தமச போக்கடிக்கிறதுக்கு சாக்ஷாத் உமாபதியே எந்த ரஜஸனுடைய எந்த பாதத்தினுள்ளேந்து கிளம்புற ரஜஸ்ல ஸ்னபனம்
கர்த்தும் இச்சந்தி வாஞ்சந்தி, அப்படிப்பட்ட ஹே அம்புஜாக்ஷ ந லபேய பவத் பிரசாதம், இந்த ஜன்மால உன்னுடைய பிரசாதம் எனக்கு கிடைக்காட்டியும் ஜஹ்யாம் அசூனு விரதக்ரஷானு சதஜன்மபிஹி சியாத்து, உயிரை விட்டா கூட இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி விரதக்ருஷானு விரதத்தினால விரதம் பண்ணி அதனால இளைத்து அசூனு இளைத்த அசுவை, அசூன பிராணங்கள், பிராணனை விட்டா கூட சத ஜன்மபிகி நான் வந்து பவத் பிரசாத்தியம் சியாத்து, இந்த மாதிரி வேற ஒரு ஜென்மத்துல உன்னுடைய பிரசாதத்தை நான் அடையறேன் அப்படின்னு அதுல ஒரு கொட்டேஷன் வருது. சோ அந்த கொட்டேஷன் எடுத்து இவர் இங்க கொடுக்கிறார். அதனால இந்த ஆத்மாங்கிற ஒரு பிரயோகத்தை காளிதாசர் இங்க போட்டிருக்கார். இந்த மாதிரி வேரியஸ் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் தி புராணங்கள், புரியுறதா? சோ கிருஷானு சதஜன்மபிஹி சியாத் இதி. அவந்தியः அப்படின்னா சபலः, காமः அபிலாஷः யஸ்யாः தஸ்யாः பாவः தத் தத்தா தாம். சோ அவந்தியः சபலः, அவந்தியः காமः யஸ்யாः தஸ்யாः பாவः. சரியா? காமதா காமதாம் தாம். ஈயேஷ அப்படின்னா இச்சாம் கிருதவதி, இந்த மாதிரி ஐச்சத்து சா. லௌகிகஸ்ய பிரயோஜ்ய உபாவர்த்தன விதேः தாதிருஷ பல ஜனகத்துவ அபாவாத் அயம் பிரயோஜ்ய உபாவர்த்தன விதேரேவ தஸ்யாக யுக்ததரஹ இத்யாக. சோ லௌகிகஸ்ய லோகத்துல பிரயோகம் பண்ற பிரயோஜ்யம்ங்கிறது உபயுக்தமான, உபாவர்த்தன விதேகே இந்த அப்ரோச் பண்றது அப்படிங்கிற விதியினுடைய தாதிருஷ பல ஜனகத்துவ அபாவாத், அந்த மாதிரி இவ போய் வந்து அந்த வேதிகாவை கிளீன் பண்ணி அவருக்கு வந்து அந்த அவர் இருந்த அந்த ஹிமவத் பிராந்தத்துல இவளும் போய் சேவை பண்ணணும்னு போறா. அந்த அந்த பலன்களுக்கெல்லாம் பல ஜனகத்துவ அபாவாத்து, அவர்கள் வந்து பலத்தை கொடுக்கல. அதனால அயம் பிரயோஜ்ய உபாவர்த்தன விதிரேவ தஸ்யாக யுக்த தரக. சோ என்ன என்ன பண்ணா எந்த காயினை நகர்த்தினா இந்த வேலை ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரயோஜன உபாவர்த்தன விதேகே, அந்த மாதிரி ஒரு முன்னாடி பண்ண காரியத்துக்கு எனக்கு சபலம்ங்கிறது வரல. பல ஜனகத்துவம் பல 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 ஜனகத்துவ அபாவக ஆசீத்து. அதனால இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஐ ஹாவ் டு மேக் அ டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் வந்து அவர் அப்ரோச் பண்ணணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரயோஜ்ய உபாவர்த்தன விதிரேவ தஸ்யாக யுக்ததரக. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு 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 மூலமாக அவரை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தான் யுக்த தரம். அப்படிங்கிறதுனால இந்த தபஸை பிடிச்சிக்கிறான். ஏன் இந்த தபஸை பிடிச்சி அப்படி எதுக்கு அவர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அந்யதா தத்வயம் கதம் அவாப்பியதே இது. அதுலனா அது ரெண்டும் எப்படி கிடைக்கும்? என்ன ரெண்டு அப்படின்னா, அந்யதா அப்படின்னா லௌகிக உபாவர்த்தன மாத்திரேன, நான் முன்னாடி பண்ணேன் பார் லௌகிகம், இந்த லோகத்துல சாதாரண ஜனங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணி பண்ணுவாளோ அந்த லௌகிக வர்த்தன மாத்திரேன, அது மாத்திரம் நான் பண்ணா என்னால அச்சீவ் பண்ண முடியாது. அதனால என்ன அப்படின்னா, தது வக்ஷமானம் துவயம் கதம் அவாப்பியதே லப்யதேன கதஞ்சித் இத்தியர்த்தா. இந்த வக்ஷமானம் துவயம்ங்கிறது என்ன அப்படின்னா, சரீரத்துல பாதி ஷேர் பண்ணிக்க போற ஒருத்தர் ஒரு பிரியன், அதே மாதிரி வேற ஒரு ஸ்திரீய விரும்பாத ஒரு பதி, இது ரெண்டும் அவளுக்கு கிடைக்கணும்னா திஸ் இஸ் த ஒன்லி பாத் டு மூவ் ஆன். புரியுதா? தத் வக்ஷமான துவயம் கதம் அவாப்பியதே லப்யதே ந கதஞ்சித் இத்தியர்த்தः. கிம் தத் துவயம் இதி இத்தியத்ர ஆக ததாவிதம் பிரேம தாதிருஷப் பதிஷ்ட. ஸ்லோகத்துல இருக்கிறது ததாவிதம் அப்படின்னா பிரேம்னா ஷரீரார்த்த ஹராம் இது நாரத வச்சனாத் ஸ்வசரீர அர்த்த பிரதம். எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அப்படின்னா, சும்மா வந்து பக்கத்துல சீட்டுல பஸ்ல இடம் கொடுக்கல, சாக்ஷாத் சரீரத்திலே பாதி இடத்த கொடுத்துருக்காரு இல்லையா? ததாவிதம் பிரேம்னா ஷரீரார்த்தராம். ஸோ பிரீத்தி வசத்தினால, அதாவது பிரேம்னா ஷரீரார்த்தகராம், ஐயோ கொடுக்கணுமே அப்படி இல்ல, பிரீத்தியா, சரியா, பிரேமத்தோட ஒரு ஆசையோட ஷரீரார்த்தகராம் பாதி சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகிற இது நாரத வச்சனாத்து ஸ்வசரீரார்த்த பிரதம், அவருடைய சரீரத்தை பாதி கொடுக்க போறார் அவர். அப்படிப்பட்ட அவரை ஒண்ணு, சரியா, பிரேம ஸ்னேகா தாதிருஷா அப்படின்னு சொல்லும்பொழுது தாதிருஷ பதிஹி, அப்படிப்பட்ட பத்தினா அவர் என்ன அப்படி வசதி அப்படின்னா, ஏன்னா பின்னாடி வந்து மேல சொல்ல போறா, என்னையா கழுத்துல பாம்பு, உடம்புல சாம்பல், இடுப்புல வந்து யானத்தோல், என்ன தலையில எவ்வளோ ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா கங்கை, இந்த சைடு ஒருத்தன் இருக்கான் சந்திரன், எப்படிமா இவ்வளவு விரும்புறேன்னுவா இல்லையா? அம்மாக்கு என்னதான் இருந்தாலும் அப்பா வந்து வெல்த்த பாப்பார், அம்மா அழகை தானே பார்ப்பா.
பொண்ணுக்கு வந்து அழகான ஹஸ்பண்ட் அமையணும் தான் அம்மா விரும்புவா. இப்ப அப்பா வந்து நல்ல சொத்து ஒத்துலாம் இருக்கா, நல்ல குடும்பமா, குலம் வாஞ்சதி பிதா, வாஞ்சதி பிதா இல்லையா? அம்மா வந்து நல்ல இப்போ ரூபம் வாஞ்சதி மாதா. ஸோ அதனால என்ன அப்படின்னா, தாதிருஷம் தாதிருஷா அனன்யபாஜம் பதிமாப்னுஹி இது பகவத் வச்சனாத் அனன்ய நாரி ரதிஹி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அனன்யபாஜம் வேற ஒரு ஸ்திரீ கிட்டையும் பாக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு பதியை நீ அடைவாயாக அப்படிங்கிற பகவத் வச்சனாத்து, அந்த பகவானான நாரதனுடைய வச்சனத்திலிருந்து அனன்ய நாரி ரதிஹி, ந அந்யா நாரி அனன்ய நாரி, அனன்ய நாரி, அனன்ய நாரீஷு ரதிஹி, அவளிடத்துல ஒரு ஈடுபாடு இல்லைன்னா நார்யாம் ரதிஹி, சரியா? அப்படி இருக்கிற ஈஸ்வரஹ நாரத பகவத் வச்சனயோகோ ஆஹ், கதாச்சித் அப்பி. ஸோ இங்க வந்து பா முன்னாடி வந்து நாரத வச்சனம், பின்னாடி வந்து பகவத் வச்சனம் அப்படிங்கிறது ஐ திங்க் ஈஸ்வரனே ஆசீர்வாதம் பண்ணாரோ ஒரு இடத்துல இல்லையா? அவ ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அனன்ய பாஜம் பதிமாப்னுயின்னுட்டு சாக்ஷாத் ஈஸ்வரனே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். ஸோ நாரத பகவத் வச்சன யோகோன்னு சொல்லும் பொழுது இங்க நாரதன் மற்றும் ஈஸ்வரனுடைய வாக்குகளினுடைய கதாச்சித் அபி அந்யதா भाव अनुपपत्तेः लौकिकस्य उपावर्तन विधेः तत् साधनत्व अभावात् च देव्याः तपश्चरण अभिलाषः एव युक्ततरः इति भावः. அதாவது கண்டென்ட் என்ன அப்படின்னா, அவ தபஸ் பண்றா, அதுக்கு மனசை வந்து ஏகாகிரப்படுத்தின்ட்டா, எதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றார் காளிதாசன். அதற்கு நம்ம பதம்பரி பதம் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம நாராயண பண்டிதர். என்ன அப்படின்னா, நாரத பகவத் வச்சனயோகோ, நாரதன் மற்றும் ஈஸ்வரனுடைய வச்சனங்களுடைய கதாச்சிதபி எப்பொழுதும் அந்யதாபாவ அனுபவத்தேகே, அதாவது அது நடக்கும், நடக்காம வேறு விதமா நடப்பதுங்கிறது டெஃபினட்டா கிடையாது. ஏன் அதனால என்ன அப்படின்னா, லௌகிகஸ்ய உபாவர்த்தன விதேகே தத் சாதனத்துவ அபாவாத்து ச. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது அவ தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாளே, இவ தபஸ் பண்ணாமையே நடக்கணுமே, ஏன்னா நாரதர் சொல்லிட்டார், சாக்ஷாத் ஈஸ்வரனே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரே அப்படின்னா, புருஷ பிரயத்னம்ங்கிறது எதுலையுமே தேவை இல்லையா? உத்தியமேனைஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதைஹி நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹா இல்லையா? ஸோ இவ சைடுலேருந்து அந்த தபஸ்ல படுறதுக்கும் இந்த பெரிவாளனுடைய அனுகிரகம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் இல்லையா, இங்கேருந்து பொட்டி கட்டிண்டு திருப்பதி போவோம், நம்ம போற சமயத்துல ஏதோ ஒன்று ஆகி கதவை மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, பெரியவாளை பார்க்கறதுக்குன்னு காஞ்சிபுரத்துக்கு போறோம், பெரியவா இல்ல கிளம்பி ஊருக்கு போயிட்டா, இப்பயான வெப்சைட்ல அப்லோட் பண்றா, முன்னெல்லாம் நமக்கு ஒரு நியூஸுமே தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஈஸ்வர அனுகிரகம்ங்கிறது வேணும். ஸோ லௌகிகஸ்ய உபாவர்த்தன விதேகே, லௌகிகமா அப்ரோச் பண்ற அந்த விதியானது தத்து சாதனத்துவ அபாவாத்து ச, இந்த மாதிரி நாரத வாக்கியத்தையும் ஈஸ்வரனுடைய வாக்கியத்தையும் சத்தியமாக்கறதுக்கு இது சாதனமாக இல்லாத காரணத்தினால தேவ்யாக தபஸ்சரண அபிலாஷக ஏவ யுக்ததரக இது பாவன. எது யுக்ததரம் அப்படின்னா, யுக்தமா ஒண்ணு பண்ணா அது சரிவல்ல, அதை விட யுக்ததரம் பெட்டர் இன்னொரு ஆப்ஷன் டூ என்ன, சம்ஸ்கிருதத்துல கிராமர்ல வர மாதிரி நியமக பிரதமோ நியமக த்விதியோ நியமகன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் மோனோ, அந்த மாதிரி அபிலாஷக என்ன அப்படின்னா தபஸ்சரணமே அபிலாஷா. அப்ப तपश्चरण अभिलाषः एव युक्ततरः. अनेन श्लोकेन उत्साहात्मकस्य वीरस्य वक्ष्यमाणस्य आक्षेप उपक्षेपः कृतः. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிருங்கார ரசப்பரமான ஒரு குமார சம்பவம். அதுல முதல்ல போன சர்க்கத்துல பூரா நம்ம ரதி விலாபத்துல ஃபுல்லா சோகத்தையே இறக்கிவிட்டார். அதுல கொஞ்சம் சிருங்காரம், கொஞ்சம் விப்ரலும்ப சிருங்காரம். இப்போ இதுல வந்து என்ன வரப்போறது பின்னாடி அப்படின்னா, ஒரு உற்சாகாத்மகசிய வீரஸ்ய, உற்சாகம்ங்கிற ஒரு பாவத்தோடு இருக்கின்ற அந்த வீரரசம்ங்கிறது இங்கேயே வந்து உபக்ஷேபம் அப்படின்னா என்ன, இவ போய் போர்க்களத்துக்கு போய் சண்டை போட போறாளான்னு இல்ல. தீரதா அப்படின்னா புத்திக்கு இருக்கிற ஒரு ஸ்திரதாக்கு தைரியம் தீரம்னு சொல்லுவோம். அந்த புத்தி ஸ்திரதாங்கிறது இருந்தாதான் இந்த தபஸ்ல தன்னை ஈடுபட்டு படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரும். அதுவே ஒரு வீரரசத்தை நோட்டிஃபை பண்ற மாதிரி. சரிக்கா? ஆ ஏஷசா கர்த்தும் அவந்திய காமதாம் சமாதிமாஸ்தாய தபோபிராத்மனः அவாப்யதே தத் கதமன்யதா துவயம் ததாவிதம் பிரேம பதிஷ்ட தாதுச்சः. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நிஷம்ய ச ஏனாம் தபசே கிருதோத்யமா சுதாம் கிரீஷம் பிரதி சக்தமானசாம் உவாச்ச மேனா பரிரப்ய வக்ஷசா நிவாரயந்தி மகதோ முனிவிரதாத்.
அம்மா அவனும் மேனா வந்துட்டான் அங்கேருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அம்மாக்கு என்னதான் இருந்தாலும் பசங்க வந்து அதாவது அம்மா வந்து பேஷண்டாவே இருந்தா கூட குழந்தை வந்து டீ போடுறதுனா எழுந்து வந்து நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவா அதுதான் அம்மா அப்பா அது பண்ணட்டும் அப்படின்னுவா ஸோ நிஷம்யஜ ஏனாம் தபசே கிருத உத்தியமாம் ஸோ வந்து நிஷம்ய அப்படின்னா ஆஃப்டர் ஹியரிங் அர்த்தம் ஏனாம் நிஷம்ய ஏனாம் பார்வதியும் நிஷம்ய கேட்டுட்டு என்ன அப்படின்னா தபசே கிருத உத்தியமாம் ஏனாம் நிஷம்ய தபஸ் செய்யறதுக்கு கிருதக உத்தியமக யயா சா தாம் ஒரு முயற்சியோட இருக்கின்ற ஹூ ஹஸ் மேட் அன் எஃபர்ட் டு டூ பெனான்ஸ் அப்படி இருக்கின்ற ஏனாம் பார்வதியும் யாரவோ சுதாம் சரியா ஏன் பண்றா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமோனோ எதுக்கு இப்ப தபஸ் ஆத்துல சும்மா இருக்கிறத விட்டு எதுக்கு போய் தபஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அந்த சமர்த்தனம் அடுத்த வரியில சொல்றார் அப்படின்னா கிரீஷம் பிரதி சக்தமான சரியா கிரௌ சேதே இது கிரீஷா சரியா கிரியில யாரு வந்து மலையில யாருக்கு வாசமோ அப்படிப்பட்ட கிரீஷா ஈஸ்வரக தம் பிரதி அவரை குறித்து சக்தமானசாம் சக்தமானசாம் எல்லாமே அந்த சுதாம்க்கு அட்ஜெக்டிவா போறது ஏனாம் தபசே கிருத உத்தியமாம் அஹ், கிரீஷம் பிரதி சக்தமானசாம் சுதாம் நிஷம்ய இந்த மாதிரி தபஸ் பண்ண போறாங்கிறத கேட்டுப்ட்டு மேனா உவாச்ச என்ன அப்படின்னா வக்ஷசா பரிரப்ய எப்படி அப்படின்னா தன்னுடைய மார்புனால அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பரிரப்ய அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிண்டு மகதோ முனிவிரதாத்து நிவாரயந்தி மேனா உவாச்ச பெரிய ஒரு முனிவிரதாத்து தபஸுங்கிறது என்ன சும்மாவா காட்டுல போய் என் குழந்தை இந்த மாதிரி பேலஸ்ல வளர்ந்த அந்த குழந்தையானது அதாவது ஷிரீஷ அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது ஷிரீஷ புஷ்பத்துக்கு மேல பிரமரம் உட்காரலாம் பறவை உட்கார்ந்தா தாங்குமா அந்த மாதிரிதான் அவளோட சரீரம்ங்கிறது அவ்வளோ மிருதுவான ஒரு சரீரம் சோ அப்படிப்பட்ட அந்த பார்வதியானவள் தன்னுடைய சுதாம் தன்னுடைய குழந்தை அவ வந்து என்ன அவளை என்ன பண்றா அப்படின்னா மகதக மகதோ முனிவிரதாது முனிகளால செய்யப்படக்கூடிய ஒரு விரதம்ங்கிறது தான் தபஸ் அந்த தபஸுங்கிறது மகத்து பெருசா இருக்கு மகதகாங்கிறது இதுக்கு அப்ஜெக்டிவா போறது பெருசா இருக்கின்ற அந்த முனிவிரதாத்து மேனா சா தாம் நிவாரயந்தி நிவாரயந்திங்கிறது மேனாக்கு அட்ஜெக்டிவ் சத்ருபிரத்தியம் மேனா நிவாரயந்தி உவாச்ச அவளை தடுத்து கொண்டே அவ வந்து பேசினா எப்படி அப்படின்னா பரிரப்ய வக்ஷசா தன்னுடைய வக்ஷஸ்னால அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா குழந்தைய இல்ல என்ன சொல்றேன் ம் அதான். நனு ந இச்சாமாத்திரம் பலபர்யந்தஸ்ய தபசः हेतुः अपि तु स्थिरव्यवसाय आ, स्थिरव्यवसायत्वम् अपि इति उदात्तगुणभूतं कार्यसाधनक्षमं च देव्याः स्थिरव्यवसायत्वं वर्णयितुम् उपक्रमते என்ன அப்படின்னா இச்சா மாத்திரம் பலபர்யந்தஸ்ய தபசः பலபர்யந்தஸ்ய தபசः ஹேதுः நனு ந இச்சா மாத்திரம் தபஸினுடைய ஐ ஹவ் சக்சீடட் இன் மை மிஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா பலம் வெறிக்கும் போனாதான் அது சக்சஸ் வெறும் நான் வந்து இச்சா எனக்கு வந்து தபஸ் பண்ணணும்னு ஆசை எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு வெறும் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல அதனுடைய எண்டு வரைக்கும் போய் அச்சீவ் பண்ணி அதை சப்மிட் பண்ணாதான் இல்லையா வெறும் இச்சா மாத்திரம் ஒன்றும் ஆக போறது இல்ல அந்த பலபர்யந்தஸ்ய தபசः ஹேதுः நனு ந இச்சா மாத்திரம் அபிது மேலும் என்ன அப்படின்னா ஸ்திர விவசாயத்துவம் அபி இது உதாத்த குணபூதம் அண்ட் ஷீ இஸ் வெரி டிட்டர்மைண்ட் விவசாயம் அப்படிங்கிறது விவகாரம் ஒரு ஒரு எஃபர்ட் அதுல வந்து ஷி வாஸ் உதாத்த பூத்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி போன ஸ்லோகத்துல உதாத்த குணம்னு பார்த்தோம் இல்லையா நினிந்த ரூபம் ஹிருதயன பார்வதி அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி வந்து உதாத்த நாயகர்கள் இருப்பாளோ அதே மாதிரி இவ வந்து உதாத்த நாயிகான்னு சொல்றோம் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலுக்குன்னு முன்ன கால வைக்கிறாளோ அவ பின்னாடி வரமாட்டா அதுதான் உதாத்த குணபூதம் காரிய சாதன க்ஷமம் காரியசிய சாதனே க்ஷமம் காரியத்தை அச்சீவ் பண்றதுல கேப்பபிலிட்டியோட இருக்கின்ற க்ஷமத்தை ச தேவியாக ஸ்திர விவசாயத்துவம் வர்ணித்தும் உபக்கிரமதே அவள் வந்து சும்மா ஷீ இஸ் நாட் சேயிங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அதுவும் எனக்கு இது ஆயிடுத்து எனக்கு இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லா போயிடுத்து அதனால ஐ எம் சேஞ்சிங் மை பாத் அப்படின்னு சும்மா சொல்றது இல்ல ஷீ இஸ் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஷீ சே புரியுதா சோ மேனா ஏனாம் சுதாம் தபசே கிருதோத்யமாம் கிரீஷம் பிரதி சக்தமானசாம் ச
நிஷம்ய வச்சசா பரிரப்ய மகதः முனிவிரதாத் நிவாரயந்தி உவாச்ச. ஃபுல் அன்வயம் அதுதான். தபசே அப்படின்னா தபஹா சரித்தும், தபஸ் செய்வதற்கு, கிருதஹா உத்தியமஹா யயா தாம், செய்யப்பட்ட ஒரு எஃபர்ட் ஆனது யாராலோ அவள், அப்படிப்பட்ட சுதாம் அந்த பார்வதியானவள் பார்வதியை, அത്ര ஹேதுமாக என்ன அப்படின்னா, ஏன் தபஸ் பண்றா, என்ன என்ன வாட் இஸ் அவர் மோட்டிவ் அப்படின்னா, கிரீஷம் பிரதி சக்தமான சாமி, யாருக்கு வந்து சக்தம் மானசம் எஸ்யாஹா தாம். சோ வந்து ஈஸ்வரன் கிட்ட வைக்கப்பட்ட மனசோடு இருக்கின்ற அவள், சரியா, அவளை, சக்தம் மானசம் எஸ்யாஹா தாம், கிரீஷ ஆசக்த சித்தாம் இத்தியர்த்தः, கிரீஷனான அந்த மகேஸ்வரனிடத்துல வைக்கப்பட்ட சித்தத்தோட இருக்கின்ற அவளை, பூர்வம் சுதாயாக தபஸ்சரண உத்தியமஹா ஸ்ருதः, அதாவது குழந்தை தபஸ் பண்ண போறது அப்படிங்கறத கேட்டுப்டா. புனश्च தத் ஹேது ஜிக்ஞாசாயாம் கிரீஷ ஆசக்த சித்தத்வம் ஸ்ருதம் இதி கிரமோபி அத்திர விவக்ஷிதः ஏவ. ஸ்லோகத்துல நிஷம்யச்ச ஏனாம் தபசே கிருதோத்யமாம் சுதாம் கிரீஷம் பிரதி சக்தமானசாம்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவ வந்து தபஸ் பண்றதுக்கு ஷீ இஸ் மேக்கிங் அன் எஃபர்ட், ஷீ இஸ் பிளானிங் டு லீவ் த கிங்டம் அண்ட் ஸ்டே இன் த ஃபாரஸ்ட் அண்ட் டூ பெனான்ஸ் அப்படிங்கறத முதல்ல கேட்கறா. எதுக்கு வந்து குழந்தை தபஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நமக்கு அடுத்த வரியில வருது. ஏன் அப்படின்னா, கிரீஷம் பிரதி சக்தமான சாம், ஈஸ்வரன் கிட்ட ஒரு ஈடுபாடோட இருக்கா, வைக்கப்பட்ட மனதோட இருக்கின்ற அவளை, புரியுதா? அதான் இங்க சொல்றார். பூர்வம் சுதாயாகா, முன்னாடி தன்னுடைய பொன்னான பார்வதியினுடைய தபஸ்சரண உத்தியமஹா ஸ்ருதா, தபஸ் செய்வதனுடைய அதுல இருக்கிற ஒரு எஃபர்ட்ங்கிறது கேட்கப்பட்டது. புனశ్చ மறுபடியும் என்ன அப்படின்னா, தத்து ஹேது ஜிக்ஞாசாயாம், எந்த காரணம், ஹேத்துனா காரணம், எதை குறிச்சு, ஜிக்ஞாசானா ஞாத்தும் இச்சா, எதுக்கோசரம் வந்து அவ தபஸ் பண்றா அப்படிங்கிற ஒரு ஞாத்தும் இச்சா, ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையில, கிரீஷ ஆசக்த சித்தத்துவம் ஸ்ருதம் இது கிரமோபி அத்திர விவக்ஷிதः ஏவ, ஈஸ்வரன் கிட்ட வைக்கப்பட்ட சித்தத்தினால தான் அப்படிங்கிற அந்த ரீசனும் ஸ்ருதம் கேட்டப்புறம் அந்த கிரமம், அதனால தான் அந்த கிரமத்தை வந்து சொல்லுவா. கிரமர்னா ஆர்டர். முதல்ல வந்து அவ தபஸ் பண்றாங்கிறத கேட்டுவிட்டு, அதுக்கப்புறம் ஏன் தபஸ் பண்றா அப்படின்னா, ஈஸ்வரன் கிட்ட இருக்கிற ஒரு ஈடுபாடுனால. புரியுதா? நிஷம்ய சகி முகாது இது, கேட்டானா யாரு சொன்னா அப்படின்னா அவளோட சகி வந்து சொல்லியிருக்கான், மேனா கிட்ட, அம்மா கிட்ட. வக்ஷசா பரிரப்ய, உரசா காடம் ஆலிங்கன்னு அர்த்தம். வக்ஷஸ் அப்படின்னா உரசு, மார்பு, அதனால அப்படியே கட்டிக்கிறா குழந்தைய. இதம் ச காட ஆலிங்கனம் ஷரீர கிளேஷ கர தபஸ் சரண உத்தியம ஸ்ரவண ஜனிதஸ்ய, உத்தியம ஸ்ரம உத்தியம ஸ்ரவண ஜனிதஸ்ய சோகஸ்ய, கிரீஷ ஆசக்த சித்தத்துவ ஸ்ரவண ஜனிதஸ்ய அனுரூப அபினிவேஷினி திஷ்டியா மே வத்சா இது மோதஸ்ய ச அனுபாவः. என்ன அப்படின்னா, காட ஆலிங்கனத்துக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தாலும் நம்ம ரொம்ப வேண்டியவாளை ஆலிங்கனம் பண்ணிப்போம், சுகமா இருந்தாலும் ஆலிங்கனம் பண்ணிப்போம். ரெண்டுத்துக்கும் அந்த ஆலிங்கனம்ங்கிறது இட் இஸ் அ காமன் ஃபேக்டர் இல்லையா? சோ இதம் ச காட ஆலிங்கனம், காடம்னா இறுக்கமா கட்டிக்கிறது, அது என்ன அப்படின்னா, ஷரீர கிளேஷ கர தபஸ் சரண உத்தியம ஸ்ரவண ஜனிதஸ்ய ஐயோ, என் குழந்தைக்கு வந்து ஒரு சரீர கிளேஷம் வரப்போறது. க கிளேஷ கரஹ அப்படின்னா, கிளேஷம் கரோதி இது கிளேசகரஹ, அந்த கிளேசகரமாக இருக்கின்ற தபஸ்சரண உத்தியம ஸ்ரவண ஜனிதஸ்ய, அந்த கிளேசகரம் எது இருக்க போறது அப்படின்னா, அந்த தபஸ் செய்யறதுங்கிறது இல்ல இருக்க போறது. அந்த தபஸ்சரணம் அதுல, உத்தியமம்னா எஃபர்ட். ஐயோ, தன் குழந்தை வந்து இந்த மாதிரி கிருதோத்தியமாம் எதுல அப்படின்னா, தபஸ்ல, தபஸ் செய்யறதுல ஒரு ஈடுபாடோட இருக்காளே, she is so determined டு மேக் அ பெனான்ஸ் டு அச்சீவ் ஈஸ்வரன் அப்படிங்கிறத கேட்டதுனால, அந்த ஸ்ரவண ஜனிதஸ்ய, அந்த ஸ்ரவணம், அந்த விஷயம் வந்து காதுல வந்து விழுந்ததுனால, ஸ்ரவணாத்து ஜனிதஸ்ய, கேட்டதுனால உண்டான அந்த சோகஸ்ய, ஒரு சோகத்தினால குழந்தைய கட்டிக்கிறான். ஐயோ, அரண்மனையில ஆஹா ஓஹோன்னு இருந்த குழந்தை இனிமே காட்டுல போய் கஷ்டப்பட போறதே அப்படிங்கிற ஒரு சோகத்தினால ஒரு ஆலிங்கம். அடுத்தது என்ன அப்படின்னா, கிரிஷ ஆசக்த சித்தத்துவ ஸ்ரவண ஜனிதஸ்ய அனுரூப அபினிவேஷனி திருஷ்டியா மே வத்சா இது மோதஸ்ய ச அனுபாவः. கிரீஷ ஆசக்த சித்தத்துவ ஸ்ரவண ஜனிதஸ்ய, கிரீஷா கிரீஷே ஆசக்த சித்தம், ஈஸ்வரன் கிட்ட வைக்கப்பட்ட ஒரு ஆசை. அந்த ஓ ஓகே, தன் குழந்தை வந்து யாரோ ஒருத்தரை விரும்புறா அப்படிங்கறத காதுல கேட்டதுனால, தத்ஸ்ரவணாத்து ஜனிதஸ்ய உண்டான அனுரூப அபினிவேஷனி திஷ்டி, அனுரூப அபினிவேஷனி அப்படின்னா
அபினிவேஷினா அடியரிங் டு ஹர் இன்ட்ரெஸ்ட். தனக்கு அனுரூபமான ஒருத்தர்கிட்ட சித்தத்தை வைக்கிறோம் வச்சுட்டா அப்படிங்கிற ஒரு திருஷ்டியா அந்த ஒரு பாக்யவசாத்து மே வத்சா இது மோதஸ்ய ச அனுபவ. ஸோ சோகத்தினாலேயும் ஒரு ஆலிங்கனம், மோதத்தினாலேயும் ஒரு ஆலிங்கனம். இல்ல என்ன சொல்றேன்? விஷாத ஹர்ஷயோகோ அனுகுண நிஷேதமாக மகதா மகதோ இத்தியாதினா. ஸோ உடனே என்ன அப்படின்னா இந்த விஷாதம், விஷாதம்னா துக்கம், ஹர்ஷம்னா சுகம், அது ரெண்டத்தினுடைய அனுகுண நிஷேதம், அதை நிஷேதிக்கிற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அத்தியந்த துஷ்சராத் முனீனாம் விரதாத் தபசः பிரதிஷேதம் குர்வதி சதி உவாச்ச. அத்தியந்த துஷ்சராத், இட்ஸ் நாட் டிஃபிக், இட்ஸ் நாட் ஈஸி, அத்தியந்த இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். என்ன அப்படின்னா அந்த முனீனாம் விரதாத்து, முனிகளினுடைய விரதம் அப்படின்னா என்ன, தபஸ். அந்த தபசகா, அந்த தபஸிலிருந்து பிரதிஷேதம், தபசகாங்கிறது இங்க பஞ்சமியில இருக்கு. முனிவிரதா, முனீனாம் முனிவிரதாத்துக்கு இது சினானிம். சோ வந்து தபசகா பிரதிஷேதம், அந்த தபஸிலிருந்து ஒரு பிரதிஷேதம் குர்வதி, தடுக்கின்றவர்களாக, தடுக்கின்றவள் அத தடுக்கிறவளாக சதி உவாச்ச, அந்த மேனாவானவள் உவாச்ச. என என்ன அப்படின்னா சுதாயாக கம்யமானயா சரணக்கிரியையா முனிவிரதம் ஈப்சிதம் இது, முனிவிரத சப்தாத் வாரணார்த்தானாம் ஈப்சிதா இது பஞ்சமி. அதாவது இந்த வாரணார்த்தானாம் ஈப்சிதகாங்கிறது ஒரு சூத்திரம், பாணினி சூத்திரம் 1-4-27 இருக்கு. அதாவது வாரணம் கரோதி ஈதி அர்த்தகானாம் தாதூனாம் பிரயோகே யஹ பதார்த்தः ஈப்சிதः தத் காரகம் அபாதான சம்ஞா. அதாவது வாரணம் கரோதி, ஒரு விஷயத்திலேருந்து ஒத்தரை தடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தடுக்கிற அந்த தாத்தூனாம் பிரயோகே யஹ பதார்த்தः ஈப்சிதः, எந்த விஷயம் வந்து நமக்கு இப்போ வந்து வாசல்ல வந்து மொட்டை மாடியில வடா இடுறோம், அந்த வடா இடுறோம் அப்படிங்கிறது, அந்த வடாங்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப ஈப்சிதம். அந்த வடாத்தை வந்து காக்கா கிட்டேன்னு காப்பாத்தணும் இல்லையா? சோ அந்த காக்காவை நம்ம துரத்துறோம். ஓகேவா? சோ அந்த ஈப்சிதமான அந்த விஷயமானது உங்களுக்கு வந்து பஞ்சமியில வரும். சரியா? அபாதானம். சோ ஈப்சிதா தத் காரகம். அதாவது இப்ப வந்து பிதா மாணவகம் அக்னேஹே வாரயதி அப்படின்னு இருந்ததுன்னா இங்க வந்து யஹ வாரயதி பிதா, அவர்தான் கர்த்தா. எஸ்ய வாரணம் பவதி, அந்த மாணவகம் எதிலிருந்து அப்படின்னா எந்த ஒரு இதுல இருந்துன்னா அக்னேகே வாரயதி, அக்னியிலிருந்து ஆர் நீங்க வந்து வேற ஏதாவது, இப்ப நான் சொல்ற இந்த வடாம் எக்ஸாம்பிள் என்னன்னா இருக்கும், அது ரொம்ப ஈப்சிதமான ஒரு விஷயம், அதுல இருந்து வாரணம் பண்றார், அதனால அதுக்கு பஞ்சமி. புரியுறதா? இங்க விரத ஈப்சிதம் இது முனிவிரத சப்தாத் வாரணார்த்தானாம் ஈப்சிதா. ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா முனிவிரதஸ்ய மேனாயாக அனீப்சிதத்வாத் அபாதானத்துவ அனுபபத்திஹி ஆசங்கிதா. அதாவது எனக்கு வந்து ஒரு பொருள் நான் வாசல்ல வச்சிருக்கேன், அது எனக்கு ஈப்சிதம், அது வந்து வேற ஒரு 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 மிருகமோ ஜந்துவோ வந்து அதை வந்து தொட வருது, அந்த ஜந்துவை நான் வந்து அனுப்புறேன், துரத்தி விடுறேன். அந்த துரத்தி விடுற இடத்துல எனக்கு எது ஈப்சிதமோ அதுக்கு பஞ்சமி அபாதானம் நான் போடுறேன் அப்படிங்கிறது இந்த சூத்திரார்த்தம். ஆனா இங்க மேனாக்கு வந்து தபசு ஈப்சிதமே கிடையாது. தபஸுக்கு ஈப்சிதா யாரு தபஸ விரும்புறா அப்படின்னா சாக்ஷாத் பார்வதி. இவளுக்கு வந்து தபஸுங்கிறது அனீப்சிதம், அதனால இங்க அபாதானம் வராதுங்கிறார் சில பேரு. தன் மந்தம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாஷ்யாதவ் கர்த்துஹு இது அனுவருத்தேகே அப்பிரதர்ஷித்தத்வாது. பாஷ்யங்கள்ல கர்த்தாங்கிற ஒரு பதம் போடாததுனால. மேலும் என்ன அப்படின்னா வாரணார்த்தானாம் ஈப்சிதா அப்படின்னு சொல்லும்போது தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஈப்சிதம்னு சொல்லும்போது இந்த இடத்துல மேனா வந்து தடுக்கிறதுங்கிறது அவளுக்கு ஈப்சிதம் தான், முனிவிரதாத்து தடுக்கிறதுங்கிறது அவளுக்கு ஈப்சிதார்த்தக, அதனால அபாதானம் போடும். சரியா இருக்கா? அஹ்? சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? பிரேமா சரியா இருக்கா? வாசுதேவன் யா. அதனால இது வந்து இட்ஸ் சூத்திரம், அதுக்கு வந்து இது கொடுத்துருக்கா. சரியா? அம்மாக்கு வந்து தடுக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இல்லையா? ம். पुत्रीति युक्ता महतीह चिन्ता कस्मै प्रदेया इति महान् वितर्कः दत्ता चेत् सुखं प्राप्स्यति न वा கன்யா பித்ருத்வம் கலு நாம கஷ்டம்னு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு ஹிதோபதேசத்துல.
புத்ரீதி ஜாதா மகதீக சிந்தா. பொண்ணுன்னு பிறந்துடுத்துனா ஒரு பெரிய கவலையாம். என்ன அப்படின்னா, கஸ்மை பிரதேயா இது மகான் விதர்க்கா. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனா. தத்தாச்சேத் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சுகம் பிராப்ஸ்யதிவா நவா, சுகத்தை அடைவாளோ மாட்டாளோ, கன்யா பிதிருத்துவம் கலுநாம கஷ்டம்னு வரும். ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு இது அந்த காலத்துல எழுதினா, இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் பாய்ஸ் நவடேஸ். இங்க வந்து மேனை வந்து என்ன அப்படின்னா, மேனைக்கு வந்து தன் குழந்தை சந்தோஷமா இருக்கணும். தன் குழந்தை வந்து எந்த, அதாவது பின்னாடி சொல்ல போறா, ஏமா இந்த தபஸை எடுத்துக்கிற, ஆத்துல வந்து ஸ்தோத்திரம் சொல்றது, ஆத்துல பூஜை பண்றது, அந்த மாதிரி தேவதா ஆராதனங்கள் நிறைய இருக்கே, நீ அதெல்லாம் பிடிச்சுக்கப்படாதா, எதுக்கு இந்த தபஸை பிடிச்சுக்கிறேன்னு பின்னாடி கேட்க போறான். அதை வச்சுட்டு இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நிஷம்ய ஜெயனாம் தபசே கிருதோத்யமாம் சுதாம் கிரீஷம் பிரதிசக்தமானசாம் உவாச்ச மேனா பரிரப்ய வக்ஷசா நிவாரயந்தி மகதோ முனிவலதாத். சரியா? இதோட இருக்கட்டுமா?